ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எத்தனை தடவை சொன்னாலுமே நிறைய மக்கள் அவேர்னஸ் இல்லாமல் சில விஷயங்களை திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெண் அவங்களோட மொபைல் நம்பரை ஹேக் பண்ணி அவங்க மொபைலில் இருந்து எல்லாருக்குமே அவங்க கான்டாக்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதாவது எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அந்த மெசேஜ் எனக்கும் வந்துச்சு, என்னை சுற்றி இருக்கிற எங்கள் ஏரியா மக்கள் எல்லாருக்குமே வந்துச்சு. அதை எங்கள் ஊர் மக்கள் அதிக பேர் இதை பார்த்துருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, அவங்க ஃபோன் நம்பரை யாரோ ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஃபோன் நம்பரில் இருக்க கான்டாக்ட் எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, எனக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த கட்டம் ஸோ உதவி தானே, அப்படி என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணவங்க, எனக்கு ஒரு 35,000 ரூபா பணம் வந்திருந்தால் உடனே அனுப்பிவிடுங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஆஹா இவங்க ஒரு நாளுமே நம்மகிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டாங்களே, சரி நம்மளால் ஏந்த அமௌண்ட்டை அனுப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் 1000, 10,000, 15,000, 20,000ன்ட்டு அந்த கான்டாக்ட்லேருந்து எல்லாருக்கும் அனுப்பின மெசேஜை பார்த்துட்டு நிறைய பேரும் அவங்களுக்கு ரூபா அனுப்பி கொடுத்துட்டு, ஸோ பணத்தை அனுப்பி கொடுத்த உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்களும் ஃபோன் பண்ணி சிஸ்டர் நான் உங்களுக்கு பணத்தை போட்டுட்டேன், என்ன பர்பஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பணத்தை போட்ட பிறகு தான் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எதுவுமே ரூபா கேட்கலையே, எனக்கு எதுக்கு ரூபா போட்டுவிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தால் எங்களுக்கெல்லாம் மெசேஜ் வந்துச்சு, அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு பணம் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அமௌண்ட்டும் சின்ன அமௌண்ட்டு கிடையாது, 35,000 ரூபா ஹெல்ப்பு கேட்டிருக்காங்க அனுப்புறதுக்கு. அதாவது 35,000 ரூபா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க மெசேஜில் மொபைலில் இருந்து அவங்க ஹேக் பண்ண வாட்ஸ்அப்பில் இருந்து எல்லாருக்குமே அவங்க கான்டாக்டில் போயிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தர் ரூபா கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தான் நல்லா பழகுனவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கவங்களாலும் சரி, இல்லை உறவுக்காரங்கனாலும் சரி, முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அந்த மெசேஜ் உண்மைதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பணம் போடுறதா இருந்தால் போடுங்க. இல்லை அப்படின்னா அது இப்போ இருக்க இதில் ஒரு வாட்ஸ்அப்பையோ ஒரு ஃபேஸ்புக்கையோ ஹேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, இப்போ எல்லாம் தேர்ட் பார்ட்டி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அனுப்புகிறாங்க. அதை நீங்கள் ஒன்ஸ் தொட்டாலே நம்ம தரவுகள் எல்லாமே திருடப்படுகிறது. அந்த தகவலை வச்சு தான் இந்த மாதிரி ஹேக்கிங் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த ஹேக்கர்ஸ் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு க்யூரியோசிட்டி எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், நமக்கு தான் இப்போ விஷயம் ரிவீல் ஆயிடுச்சு, இவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மெதுவாக அந்த நம்பருக்கு அந்த சிஸ்டர்கிட்ட பேசுகிற போகிறே வாட் ஹெல்ப் சிஸ் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவங்களோட பதில் மொழியை பார்த்துக்கோங்க. 45,000 ரூபா நீங்கள் எனக்கு அனுப்பிவிடுங்க, ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கட்டாயமாக எமர்ஜென்சியாக தேவைப்படுது, நான் நாளைக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிபே யூபிஐ ஐடியும் கொடுக்குறாங்க. நான் உடனே என்ன சொல்கிறேன், என்கிட்ட 10,000 ரூபா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவங்க எஸ்ஸு சென்டு தேங்க்ஸ், உடனே எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன், ஓகேன்னு சொல்லி பதில் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட மெசேஜ் பார்த்துக்கோங்க, ஓகே நீங்கள் பணத்தை போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ரான்சாக்ஷன் அந்த யூபிஐ ஐடிக்கு பண்ணேன், பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உடனே என்ன கேட்குறேன், இன்னொரு யூபிஐ ஐடி இருந்தால் கொடுங்க, நான் அதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதுக்குன்னா நான் உண்மையிலே அனுப்பலை, ஆனால் அனுப்புன மாதிரி ஒரு ஆக்டை போட்டேன், இன்னொரு யூபிஐ ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அது ஏன் இன்னொரு யூபிஐ ஐடி கேட்டேன் அப்படின்னா, இது இல்லை ஒரு தனிநபர் இந்த மாதிரி திருடுறாங்களா, இல்லை ஒரு குழுவாக சேர்ந்து திருடுறாங்களான்னு பார்க்குறதுக்காக தான் அந்த ஒரு வேலை பண்ணேன். ஆனால் அதில் நல்லாவே தெரிஞ்சு இது ஒரு டீம் ஒர்க்கு தான் அப்படின்ட்டு. அதாவது ஒரு குழுவாக சேர்ந்து தான் இதை திருட்டு வேலையை பார்க்குறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ஒரு யூபிஐ ஐடி அனுப்புனாங்க. அந்த யூபிஐ ஐடியில் அவங்களோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு. ஸோ அதை நாம் நோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அனுப்பின மெசேஜை உடனே டெலீட் பண்ணிட்டாங்க. பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சனால அந்த நம்பர் நமக்கு ரிவீல் ஆச்சு. ஸோ இப்படி அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு யூபிஐ ஐடி கேட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு கௌரவ் குமார் அப்படின்ட்டு ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய ஐடி கொடுக்குறாங்க. நிறைய ஐடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் நேம். எனக்கு தெரிஞ்சு இந்த பர்சன்ஸ்லாம் நார்த் இந்தியன்ஸோட நேம் வரையே இருந்துச்சு. நம்மகிட்ட இவ்வளோ தண்ணி காட்டின அவங்கள நம்மளும் கொஞ்சம் தண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபேக் பில் நான் ஒன்று ஜெனரேட் பண்ணேன். அந்த பில்லை ஜெனரேட் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜும் போட்டுட்டு நான் ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போட்டு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து எந்த ஒரு மெசேஜும் மேலும் வரல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க, என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிஸ்டரோட மொபைலை ஹேக் பண்ணனால அடுத்து உடனே அந்த டிபியை பார்த்தீங்கன்னா போப்பாண்டவரோட ஒரு ஃபோட்டோ இமேஜை வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி டிசைனாக கும்பல் திருட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மக்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் பதிவு பண்ணி அவேர்னஸ் கொடுத்துக்கிறேன்.
ஸோ அதனால் இனிமேல் யாராக இருந்தாலும் சரி, ஒரு மெசேஜ் வருதா, யாரும் ரூபா கேட்குறாங்களா, ரூபா கேட்டாலே உடனே அந்த சம்மந்தப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு ரூபா கேட்டிங்களா அப்படின்னு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது பண்ணாதது அது உங்கள் விருப்பம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ரூபா வந்து சேஃப். இல்லை அப்படின்னா நீங்கள் அனுப்பி கொடுத்துட்டு போட்டுட்டு போக வேண்டியதுதான். அந்த வருத்தத்தின் வெளிப்பாடு இன்றைக்கி என்ன ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ரொம்ப வருஷமாக ரொம்ப வருடமாக யூஸ் பண்ண அவங்க நம்பரை வந்து இன்றைக்கி அவங்க மாற்றுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ அவங்க என்றைக்கு ஃபோன் யூஸ் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இந்த நம்பர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பல வருஷமாக யூஸ் பண்ண நம்பர் இன்றைக்கி யாரோ ஒரு விஷக்கிருமினால் இன்றைக்கி அவங்க நம்பர் மாற்றுற ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ நீங்களும் எச்சரிக்கையாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கவங்கள வந்து எச்சரிக்கையாக இருக்க வைங்க. ஸோ இந்த சம்பவம் இவ்வளோ நாள் யாருக்கோ எங்கேயோ நடந்துச்சுன்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து நம்மளை பக்கத்தில் இருந்தவங்களுக்கே அது நடந்துக்குன்னு நினைக்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. இனி உள்ள ஏஐ காலம், டிஜிட்டல் காலத்தில் இது போல் திருட்டுகள் நிறைய நடக்கலாம். ஸோ எல்லோரும் விழிப்பாகவும் கவனமாகவும் இருங்க. அதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.